Assalamu alaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா cheesy and creamy white sauce pasta தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நாங்க பாஸ்டாவை குக் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு ஒரு pan எடுத்து கொஞ்சம் தண்ணியை நிரப்பி அதை சூடு பண்ணிக்கொள்ளுங்க. அதுல கொஞ்சம் ஆயில், அதாவது 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு பாஸ்டாக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு அதை கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி கொதிச்சதும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2 கப் பாஸ்டாவை நான் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாஸ்டா குக் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அதை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு பேனை எடுத்துக்கொள்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை ஹீட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார், சும்மா கோதுமை மாவு தான், அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இதை மாவு போடுறதுக்கு முதல்ல உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் garlic கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சின்னதாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு கப்பும் ஒரு 3/4 கப்பும் சேர்ந்த மாதிரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கொள்ளுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. ஒரேடியாக மில்கை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கட்டி இருந்தால் அதை கரைச்சி விட்டுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா திக்காகி வரும். இந்த மாதிரி எல்லா பாலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கேப்பில் உங்களுக்கு நூடுல்ஸ் குக் ஆகியிருந்தால் அதை எடுத்து வடித்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பாலெல்லாம் போட்டு நல்லா திக்காகி வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு oregano ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. oregano கூட போட்டுறாதீங்க, அதோட வாசனை சில பேருக்கு பிடிக்காது. இப்போ நான் ஒரு 50 கிராம்ஸ் அளவு துருவின cheddar சீஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு mozzarella கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்லைஸ் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுவும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு chilli flakes ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற பாஸ்டாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு சாஸ் நல்லாவே திக்காகிரும். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சீஸி க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்டா ரெடி ஆயிரும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நீங்கள் நார்மலாக வெஜிடபிள் போட்டு அப்படி இல்லாட்டி சிக்கன் ஃபிஷ் போட்டு அப்படி பாஸ்டா செய்கிறத விட இந்த மாதிரி சீஸ் போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராகவே இருக்கும், டேஸ்ட்டும் யம்மியாக இருக்கும். ஸோ கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லாட்டி டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.